நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஓய்வு நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று நாமும் தேவனும் நாமமாய் ஒன்றாக நெருங்கி வரும் தொடர்பு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு இந்த நாளிலே தேவனுக்கு சுத்தமானவர்கள் எல்லாம் செய்து தேவ சமூகத்திலே நாம் மகிழ்ந்து களி கூறும்படியாய், நம்முடைய தேவனும் மகிழும்படியாய், நாமும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்து களி கூறும்படியாய் இந்த நாளை தந்த நம்முடைய தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது. செப்பனியா 3:20, அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன், உங்களை கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ நம் கண்காண, it means our own eyes will seeing the Lord has removed all the captivities of sickness, illness, poverty, or any fear or any kind of stumbling blocks or whatever we are crossing through. All the captivities has been removed by our Lord by this time, and our name will be fame and praise, and through us our Lord name will be fame and praise among in the crowd of people. ஸோ கர்த்தர் நம்முடைய கண்கள் காண நாம் பெற்று அனுபவிக்கும்படியாய் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் இந்த நாட்களிலே நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பது நிமித்தமாக அவருடைய நாமம், இயேசு என்ற நாமம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக பேசப்படும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ இன்றைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு என்ன என்று பார்ப்போமானால், when our Lord is making our name honor and praise, and through us our Lord name will be honor and praise forevermore among people. That's what we are looking at today. Number 1, when our Lord removed all our captivities of sickness, illness, then our Lord's name will be fame and praise. ஏன்னா நம் சிறையிருப்புக்குள்ள வியாதி, வறுமை அல்லது கடன் பிரச்சனை, பலவீனம், சோர்வு இதற்குள்ளே இருக்கும்போது கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கர்த்தர் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நம் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணி அவருடைய நாமம் மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாய் நாம் தொடர்ந்து நம் மூலமாக, நம்முடைய ஊழியங்களின் மூலமாக, நம்முடைய தேவ வசனத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கத்தின் மூலமாக நாம் போகிற வருகிற இடங்களிலே, இருக்கிற ஸ்தலத்திலே, அல்லது நாம் எந்த இடத்துக்கெல்லாம் போகிறோமோ, எங்கெல்லாம் இருக்கிறோமோ எல்லா இடங்களிலும், நம்முடைய குடும்பத்திலும், வேலை வருமானங்கள், பிஸ்னஸ் வருமானங்கள், ஊழியத்தின் ஆத்ம அறுவடை பணிகள், நம்முடைய ட்ராவலிங் பிளேசஸ், எவ்ரிவேர் அவர் லார்ட் வில் பி ஃபேம் அண்ட் ப்ரைஸ் through us because of our Lord has removed all the captivities of us. ஸோ நம் பிள்ளைகளுடைய சிறையிருப்பு எல்லாம் கர்த்தர் நீக்கும்போது நம்முடைய தேவன் நம் மூலமாக மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். அவருடைய நாமம் கீர்த்தியும் மகிமையுமாக ஜனங்களுக்குள்ளே பேசப்படும். ஸோ in turn our name also will get fame and praise because of we are glorifying our Lord's name alone. ஸோ சிறையிருப்பை திருப்பும் போது நாமும் கர்த்தருமாய் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக விளங்குவோம். நம்பர் 2, எப்போ நாம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக விளங்குவோம் என்று பார்ப்போமானால், இங்கே பார்க்கிறோம், ஓ ஜியான் சிங் டாட்டர் ஜியான், ஷவுட் அலவுட் இஸ்ரேல், பி கிளாட் அண்ட் ரிஜாய்ஸ் வித் ஆல் அவர் ஹார்ட், டாட்டர் ஜெருசலேம், த லார்ட் ஹேஸ் டேக்கன் அவே அவர் பனிஷ்மெண்ட். ஸோ நம்முடைய ஆக்கினைகள் எல்லாம் கர்த்தர் அகற்றி விட்ட பிறகு கர்த்தருடைய நாமம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நம் மூலமாக பேசப்படும். நம்முடைய நாமமும் கர்த்தரோடு இசைந்த ஆவியாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் பேசப்படத்தக்கதாய் கர்த்தர் நம்முடைய எல்லா ஆக்கினைகளையும் அகற்றுவார். அப்போது சிறையிருப்பை நீக்கும் போது கர்த்தருடைய நாமம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் பேசப்படுகிறது. நம்முடைய ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றும் போது நம்முடைய நாமமும் கர்த்தருடைய நாமமும் ஒன்றாக இசைந்த ஆவியாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக பேசப்படுகிறது. நம்பர் 3, our Lord has removed all our enemies from all our territories. ஸோ நம்முடைய எல்லைகளை விட்டு சத்துருக்களை கர்த்தர் விலக்கி துரத்தி அடித்த பிறகு நம்முடைய எல்லைகளிலே, நம்முடைய எல்லா எல்லையெங்கிலும், நாம் போகிற வருகிற எல்லா இடங்களிலும், எல்லா எல்லைகளிலும் கர்த்தருடைய நாமம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் பேசப்படும். ஸோ in turn our name also will speak fame and praise among people.
ஸோ நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த அவர் வசனத்தை பிரஸ்தாபப்படுத்த அவருடைய வசனத்தை நாம் எங்கெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ, இல்லை அவருடைய நாமத்தை எங்கெல்லாம் நம்ம பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ, எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நாமத்தோடு சேர்ந்து நம்முடைய நாமமும் கீர்த்தியின் புகழ்ச்சியுமாக பேசப்படத்தான் செய்யும். நம்பர் 4, on that day itself do not fear, do not let our hands hang and lip. அதாவது கரங்களை தளர்ந்து விடாதபடிக்கு கரங்களை நல்லா உயர்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கிற வேளையிலே நாம் தொடர்ந்து நாம் 2 கரங்களையும் உயர்த்தி கர்த்தரை நோக்கி வானத்துக்கு ஏறெடுத்து நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய், the Lord our God is with us, the mighty warrior who saves us. ஸோ கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம் பட்சத்தில் இருந்து அவரே நம்முடைய ஜபத்துக்கெல்லாம் மறுமொழி கொடுப்பார். ஸோ ஜபத்தை கேட்கிற தேவன் என்று அவருடைய பெயர், இன்னொரு பெயர் நம்ம அறிவோம், சங்கீதம் 65:2. ஸோ ஜபத்தை கேட்கிற தேவன் நாம் கரங்களை தளர விடாதபடிக்கு அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் ஜபத்தை கேட்கிற தேவனாய் நம்முடைய எல்லா சிறையிருப்பையும் நீக்கி போட்டு ஜெபிக்கிறது நிமித்தமாக தேவ பிரசன்னத்திலே நம்மை இரட்சித்து காத்துக்கொள்வதோடு நம்முடைய பெயரை அவருடைய நாமத்தோடு சேர்த்து கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஜனங்களுக்குள்ளாக பேசும்படியாக கர்த்தர் செய்வார். நம்பர் 5, the last one, our Lord our God is in our midst, a mighty one who will save, he will rejoice over us with gladness. ஸோ நம்முடைய நற்கிரியைகளை காண்கிற தேவன் நம்முடைய பெயரிலே அவர் என்ன பண்ணுவாரோ, தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் நம் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஸோ நம்மை ரட்சித்து காப்பதோடு மாத்திரமல்ல, நம்மோடு அவர் சந்தோஷமாய் அமர்ந்திருந்து நம் பேரிலே அவர் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுவார். கர்த்தரே களி கூறுவார் என்றால் பாருங்கள், அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஸோ கர்த்தரை மகிழ்விக்கிற நாமும் அவரோடு கூட சேர்ந்து மகிழ்வோம். ஸோ நம்முடைய நாமமும் கர்த்தருடைய நாமத்தோடு சேர்த்து கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஜனங்களுக்குள்ளாக பேசப்படும். ஸோ சகல ஜனங்களுக்குள்ளாக நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். My Redeemer lives still today. So he is leading us in the green, towards green pastures, and he is our shepherd. So he is sufficient Lord who can lead us in the all kinds of prosperity in our life. So we need to making our Lord always rejoice. So then automatically we also will be get rejoicing in Christ always. ஸோ இந்த 5 காரியங்களின்படியாக கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக அவருடைய நாமம் உயர்த்தப்படும்படியாய் நம்மையும் நம் பிள்ளைகள் முழு குடும்பங்கத்தினர்களையும் சகல ஜனங்களுக்குள்ளாக he is making our name, fame and praise among all the nations of the earth. It means சகல ஜனங்களுக்குள்ளாக நம்முடைய பெயரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக பேச வைக்கும்படியாக கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ தொடர்ந்து அவருடைய பாதப்படியே தஞ்சமாயிருக்கிற நாம் தொடர்ந்து அவருடைய பாதத்திலிருந்து காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதமும் பெர்மனன்ட் பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ அந்த பிளெஸ்ஸிங்னால நாம் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாகத்தான் நாமும் நம் பிள்ளைகளும் இருப்போம். ஸோ கர்த்தர் தாமே தொடர்ந்து மகிழ்வாராக. நாமும் அவரோடு இசைந்த ஆவியாக மகிழ்ந்து களி கூறுவோமாக. God bless you all. Amen.